ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 3 டீப் ஸ்லீப். இதான் அந்த சாப்டர் 3 பேர். இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய கேமு. இதோ 3 மணி நேரம் கிட்ட கேம் ப்ளே. நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படி தான் போட போகிறோம். ஸோ இது பார்ட் 1. ஸோ நமக்கு ட்ரெயினில் போயிருந்தோம். இப்போ இந்த ட்ரெயின் கிராஷ் ஆனதுனால கேட் நாப் இருக்கான் பார்த்தீங்களா, இங்கே ஒருத்தன் கேட்டு இவன் நம்மளை தூக்கின்னு எங்கேயோ இப்போ போயிட்டான். அதுலேருந்து தான் இப்போ நம்ம விளையாட போகிறோம். ஓகே, வாங்க இப்போ நம்ம விளையாட ஆரம்பிப்போம். ஓகே, வாட்ச் த டைம் ப்ளே டைம்னு கேட்குறாங்க. ஓகே, வேறு என்ன, இது பேர் ஸ்மைலிங் கிரிட்டிசிஸ்ட்னு சொல்லுவாங்க. இங்கே எக்கச்சக்கமாக இருக்கும். நான் சொல்கிறேன். டாக் டே, பியர் பகி, அப்புறம் எனக்கு அவ்வளோ தெரியாது. இது கேட் நாப்பு, இது கிராஃப்டிக்கானு, இது கிச்சன் சிக்கன் அப்படின்னு தான் வரும். எனக்கு தெரில. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10. இப்போ எல்லோரும் பயப்படல இருக்காங்க. அந்த விண்டு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்கிறா இவங்க ஒருத்தவ. இப்போ ஸ்மைலிங் கிட்ட இன்னொன்று என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறா. டாக்டே தான் இந்த லீட்ரு கைஸ், இதோட லீட்ரு. ஓகே, இப்போ சொல்கிறா அந்த விண்டு ஒன்றுமே பயப்படாது, நீங்கள் எல்லோரும் தூங்குங்க. திடீர்னு யாரோ கதவை தொட்டுறாங்க. இப்போ யாருன்னு பார்ப்போம். ஓகே, கேட்னாப் தான் கைஸ். இப்போ கேட்னாப் வந்துடுச்சு. ஓகே, இப்போ எல்லோரும் சிரிக்கிறாங்க. கேட்னாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்ப் அஸ் கோ டு ஸ்லீப், வி நீட் இட் கேட்னாப், ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் ஸ்லீப் ஸ்லீப் ஸ்லீப். ஓ, வாயிலேருந்து அந்த புகை மாதிரி வருதில்ல, அது ரெட் ஸ்மோக்குன்னு சொல்லுவாங்க. இது நம்ம அந்த ஸ்மெல் பண்ணோன்னா நம்ம தூங்கிடுவோம். தூங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு நைட் மேருக்கு போயிடுவோம். அதுதான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கேட்னாப் அதான் லீடராக இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் டாக் டே தான் ஆக்சுவலாக லீடர். அதனால் டாக் டே சாவடிச்சிடும். நீங்கள் பாருங்கள். ஓகே, இவன் என்ன சொல்கிறான்னா அதான் வேறு என்ன இல்லை நல்லது இங்கே இருக்கலாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கட்சின்னு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா வள கொலன்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரி நைட் மார் செக்யூரிட்டிஸு அதிகம், ரொம்ப லிமிட்டடு, விலையும் கொஞ்சம் சீப்பு, வாங்கிக்கோங்க ப்ளே டைமுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது பாருங்கள், நம்ம கேட்னாப் ஈத்து போச்சுல. இங்கே பாருங்கள், நம்மளை தூக்கின்னு போகுது கேட்னாப்பு. என்ன பண்ண போகுதுன்னு தெரில. என்ன பண்ண போகுது தெரியலையே. ஐயோ கேட்னாப்பே, என்னடா இது குப்பை தொட்டி மாதிரி இருக்குது. குப்பை தொட்டிக்குள்ளே போட போகுது கைஸ் நம்மளை. இதை பாருங்கள் கேட்னாப்பு. ஐயோ, நம்மளை குப்பை தொட்டியில் போட்டோமே. ஓகே, இப்போ நம்ம ஃபைண்ட் வே அவுட். இந்த இடத்த விட்டு நம்ம போனோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை. சீக்கிரமாக போய் ஆகணும். ஓகே, இந்த வால் என்னடா கைஸ் நம்ம க்ரஷ் பண்ண வருது. விட்டால் நம்மள நசுங்கி புளிஞ்சி போயிடும் போலயே. ஓகே, நம்ம வந்தாச்சு. அந்த இடத்த விட்டு நம்ம வந்தாச்சு. இப்போ வாங்க நம்ம போவோம். ஓகே ஓகே, கமான் கமான் கமான். ஓகே, இந்த கேம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இது குட் ஃப்ரைடே ஒரு 10 மணியாக உங்களுக்கு இல்லை 9 மணிக்கு வந்துடும். குட் ஃப்ரைடேக்காக போட்டது. இப்போ ஐயோ, இது வேறு நம்மளுக்கு நசுங்கும் கைஸ். பாருங்க, இது மேலே போய் நசுங்கும், இதுவும் மேலே போய் நசுங்கும். ஆனால் இது மட்டும் கீழே போகும். அதனால் நம்ம இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு ஜம்ப் பண்ண. கீழே வந்துடாதரா தம்பி. ஓகே, கரெக்டாக வரும்போது நம்ம ஜம்ப் பண்ணணும். ஜம்ப், அவ்வளோதான் கைஸ். இப்போ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, க்ரௌச் அவங்களே தந்துட்டாங்க. நம்ம சாப்டர் 1லேயும் சாப்டர் 2லேயும் நமக்கு க்ரௌச்சே ஒர்க் ஆகாது. ஆனால் இப்போ நமக்கு ஆட்டோ க்ரௌச் இல்லாமல் நார்மல் க்ரௌச் இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த கதை திறந்துட்டு போவோம். ஓகே, இங்கே ஒரு வேறு பசில் இருக்குது. ஓகே, இது என்னென்னா ஜம்ப் பண்ணு கைஸ், அதான் நமக்கோட வேலையே. ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்துச்சு. நம்ம ஜம்ப் பண்ணு அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு. டேய், அட பாவி கேட்னாப் கைஸ். இவனடா அங்கே இருக்கான். ஐயோ, என்னடா கைஸ் கேட்னாப்லாம் இருக்குது. சரி ஓகே ஓகே, நம்ம வாங்க நம்ம வழியிலே போவோம். அதாவது அந்த கேட்னாப்பை நோக்கிப்போம். இது மேலேயா போச்சு, நம்ம கீழே போகிறோம். டேய், ஜம்ப் பண்ணுறா. பாடா, ஒரு வழியாக வந்தாச்சு. என்னடா இது, ஒரு பொம்மை செத்து கிடக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த இதை திறந்துட்டு
இங்கேருந்து தானே நம்ம வந்தோம். இங்கே பாருங்க, இங்கே தான் நம்மளை கேட்டாப் வந்து இப்படி 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 வந்து இந்த குப்பை தொட்டி இப்படி திறந்து நம்மளை உள்ளே போட்டுச்சு. திருப்பி இந்த குப்பை தொட்டிக்குள்ளே உள்ளக்கூடாது. பேட்ரி எட்ரா பேட்ரி எடுத்து இந்த இடத்துல போடும். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம இந்த இடத்துல கை மாதிரி வைக்கணும். பட் நமக்கு வந்து 2 பேட்ரி வேணும், அப்போ தான் கரண்ட் வரும். கரண்ட் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து கை எது கமான் ஃபாஸ்ட். ஓகே, இதுனா இந்த இடத்துல யானை இருக்குது. பேர் பூபா பூ பேண்டா. இந்த இடத்துல கரண்ட் வைக்கணும் போல். யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க கைஸ், இருங்க நம்ம எடுத்து பேசுவோம். அதை கிளிக் பண்ணியிருக்கேன், அது என்னடா எடுத்து பேச முடியல. ஐயோ, ஒரு சீக்கிரமாக நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கணுமா? உள்ளே ஃபோன் மாதிரி பார்த்தேன் கைஸ், அதெல்லாம் நம்ம எடுத்து பேசணும் போல். வெயிட் பண்ணுங்க. ஓகே, கமான். இது பாருங்க, இந்த இடத்துல ஃபோன் இருக்குது, இதான் பேசுகிறேன். கேன் யூ ஹியர் மீ கைண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு இடத்துல தொலைஞ்சு போயிட்டோம். வந்து நான் உன்னை வந்து நமக்கு வந்து சொல்கிறான், உனக்கு ஒரு பேட்ரி அனுப்புகிறேன், அந்த பேட்ரியில் வந்து அந்த பேட்ரி வச்சு தப்பிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறா. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. இது பேர் என்னன்னு தெரியலையே. ஓகே, இங்கே பாருங்க கைஸ், இப்படி தான் வந்து நம்ம சாப்பிட்ட தூளை. இப்போ தான் நம்ம வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு பொட்டுமே ட்ரெயின் கேஸ் ஆகிடுச்சு. அந்த ட்ரெயின் இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீ வந்து கேட்னாப்போட வீட்டில் இருக்க, நீ வந்து என்ன சொல்கிறது, நீ வந்து இங்கே மாட்டிக்கிட்ட. கேட்னாப் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அவன் பவர்ஃபுல்லாக இருந்தானே, நான் அவனோட பவர்ஃபுல்லு. ஓகே, இது வந்து ரொம்ப பெரிய கேம் நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே வாங்க, ரைட் போவோம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறேன், எனக்கே தெரியல, நான் ரொம்ப ஸ்பீடாக தான் போகிறேன். இது நடக்குது. ஓகே, இந்த இது இருக்குல்ல, இது எடுத்து நம்ம வந்து கரெக்டாக இது பண்ண. இப்போ நான் பண்ணுறது கரெக்டாக நினைக்கிறேன். எஸ், கரெக்டு கைஸ். பாருங்கள், நமக்கும் கொஞ்சம் பிரெயின் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து போவோம். ஓகே, இது அழுத்தி விடு. இந்த சேவ் ஆகுது, அதெல்லாம் சேவ் ஆகுது. அதுக்கு சந்தோஷம். கமான். ஓகே, லோட் ஆகுது. சீக்கிரமாக நம்ம வந்து போவோம். ஓகே, கமான். இது வேறு ரொம்ப பொறுமையாக போயின்னு இருக்குது. சீக்கிரமாக ஆரம்பிங்கடா, கேம் விளாட்ணுண்டாண்ணா. அதுக்குள்ளே 7 நிமிஷம் ஆயிடுச்சுடா. சீக்கிரம்டா. ஐயோ, சீக்கிரமாக எங்கே வேறு வரவும் மாட்டேங்கிறாங்க. ஓகே, அப்புறம் வந்து ஹாப்பி குட் ஃப்ரைடே, நல்ல ஃப்ரைடே இன்னைக்கு எல்லாருக்கும். ஓகே, இப்போ எதோ சொல்கிறான், நீங்கள் இது ஃபுல்லாக கேளுங்க. அவன் என்ன சொல்கிறான்னு புரியாதவங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். Faith, the common man has lost it. Each answer was different, and I could perhaps see some little truth in each. But I think each was also missing something simple. You see, not one of them could muster a smile. A smile is hope. A smile is love. A smile is understanding. And there is nothing more gratifying to my soul than being the reason for a child's smile. To be the spark that ignites all their hopes and dreams. For it is only through... சரி, நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிடுறேன். ரொம்ப வள குழந்தை சொல்லியிருக்கேன். நான் என்ன மேட்ருன்னு சொல்லிடுறேன். என்னன்னா வந்து சொல்கிறான், என் பேர் வந்து எலைட் லுட்விங்கு, நான் தான் இந்த ப்ளே டைமோட ஃபவுண்டரான். சொல்கிறான், வந்து மணி என்கிட்ட இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் என்கிட்ட இருக்குது, ஃபெய்த் அதுதான் ஒரு உண்மையான மனுஷனுக்கு தேவை. எல்லாரோட ஆன்சரும் வேறு மாதிரி இருந்தது. சில பேருக்கு வந்து காசு வேணும், சில பேருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், சில பேருக்கு ஃபெய்த் வேணும். ஆனால் யாருமே வந்து ஸ்மைல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா. சொல்கிறான், ஸ்மைல் தான் வந்து நம்மளோட நம்பிக்கை, ஸ்மைல் தான் லவ் காட்டும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து ஏன்னா இந்த சாப்டர் 3 வந்து ஸ்மைலிங் கிரிட்டிசிஸ் பற்றி.
அந்த ஸ்மைலிங் கிரிட்டிசஸ் பற்றினால அவங்க வந்து ஸ்மைல் பற்றி தான் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்கிறான்னு கேளுங்க. Teachers and counselors, mothers and fathers, until such a time they have all of that in you. May play care bring joy, inspiration, and smiles to all who enter these doors. For what gives life its meaning if not a smile? ஓகே, இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா வந்து நான் வந்து நிறைய ஸ்கூல்ஸு இதெல்லாம் இந்த ப்ளே கார்டில் கட்டிக்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இப்படி தான் ஸ்மைல் வரும், அதனால் நான் வந்து இப்படி க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஸ்மைல் பற்றி ரொம்ப நேரம் பேசினுக்கான். சரி, இந்த ஃபோன் கால் பண்ணு. ஓகே, அட்டன் பண்ணி பேசு. அதை நான் இவன் பேர் ஓலி கைஸ். இட்ஸ் மீ அகைன் ஓலி. வந்து நல்லா செமையான பிளேஸில் அப்படின்னு சொல்கிறா. இந்த இடத்துல குழந்தைங்க வாழுவாங்க. இப்போ எங்கே குழந்தைங்க இருக்குது? எல்லாம் குட்டி சாத்தான் தான் இருக்குது. குழந்தைங்க இருக்கிறாங்க. கோ அண்டர் த ஸ்டாச்சு. இதோ இதான ஸ்டாச்சு, அது கீழே தான் போயின்னு இருக்கேன். இது சொல்லாமே நான் போவேன். இங்கே என்ன போக முடியல. டேக் த ஸ்டார்ஸ் தட் கோ அண்டர் இட். அங்கே தான் நானும் போயின்னு இருக்கேன், அதனால் போக முடியலையே. சரி, ஏன் தெரில. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து திருப்பியும் போவோம். இந்த கதவு தான் திறக்குது. ஓகே, ஜம்ப்பு போடுறேன், ஜம்பை. ஓகே, இப்போ வந்து கீ எதோ அமுச்சிக்கிறேன்னு சொன்னால் தெரில. இங்கே தான் கீ அமுச்சிக்கிறேன்னு சொன்னால் இன்னும் வரலையே, ஏன்னு தெரில. கீ வந்துடுச்சு. இந்த கீ எங்கன்னா வந்து கேஸ் ப்ரொடக்ஷன் ஜோனுக்கு நம்ம போகணுமா. ஓகே, ஸோ யூ காட் த கீ. ஆமாம், நமக்கு சாவி வந்தாச்சு. இப்போ வாங்க நம்ம போவோம். பெருசாக வேர் டஸ் இட் கோ. இது அங்கே ஒரு தனியாக டோர் இருக்குல்ல, அதுதான் கேஸ் ப்ரொடக்ஷன் ஜோன் நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன், சும்மா வந்து கெஸ்ஸில் போவோம், அதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இதை கதவை திறந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்வைன்னு போயிடலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து இந்த கேஸை வந்து நம்ம டிசால்வ் பண்ண போகிறோம். அதனால் அந்த கேஸை டிசால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம நிறைய வேலையே பண்ண போகிறோம். ஏன்னா அதனால தான், ஏன்னா கேட்னப் ஒரு கேஸ் மாதிரி வருதில்ல, அதுதான் நமக்கு நைட் மாதிரி தருதில்ல, அதை நம்ம ஆஃப் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம இவ்வளோ ஒர்க்கை பண்ணுறோம். ஓகே, வாங்க நம்ம ஓகே, இப்போ நம்ம வந்து ஆரம்பித்தாச்சு. இப்போ என்னென்னா வந்து இது இருக்குல்ல, இதான் வந்து ரெட் ஸ்மோக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்மோக் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குதா, இது நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்தால் தான் வந்து நம்ம வந்து அந்த இதே போகும். இது வந்து கேட்னாப்பை டிஃபீட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணின்னு இருக்கோம். ஓகே, இதுனா மேலே எதோ வழி போகுது. சரி, ஓகே, இப்போ வந்து இதான் ஃபைண்ட் வே டு டைவர்ட்டுன்னு சொல்கிறாங்களே. இப்போ வந்து கரண்ட் இல்லை, இப்போ நம்ம வந்து கரண்ட் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பேட்ரி கேட்குறாங்க. பேட்ரி எங்கே இருக்குது எனக்கு பரவா தெரியும். பேட்ரியாக கெடுன்னு இருக்கீங்களா. ஓகே, இது என்ன இடம்? ஓகே, இதோ இருக்குது கைஸ், இதோ இருக்குது. நல்ல வேலை, நமக்கு வந்து பேட்ரி கிடச்சிச்சு. இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல போய் வைக்கணும். ஓகே, அந்த இடத்துல போய் வச்சு ஆகணும். இது என்னடா இது கை மாதிரி இருக்குது, இருங்க. ஜிஜக் ஏன் நல்லா போக முடியல தெரியலையே. சரி, ஓகே, இங்கே புது கை கைஸ். இங்கே பாருங்க, இருங்க இங்கே பாருங்க ப்ரெஸ்ஸு. இங்கே பாருங்க கைஸ், சாப்டர் 3ல் பாருங்கள் நிறைய கை வந்துருக்கு. ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், நமக்கு வந்து இப்போ 2 கை இருக்குது, 3 கை இந்த ப்ளூ ஹேண்டும் சேர்த்தா. இது வந்து ஃபஸ்ட்டு கை. இங்கே வந்து பாருங்கள் 2 கை. இந்த கை எதுக்குன்னு தெரியலையே. இது எதுதான் கைஸ், இது இங்கே பாருங்கள் பறக்கிறோம். அப்படி என்னடா இது சூப்பர்மேன் மாதிரி இருக்குது, இப்படி பறக்கிறோம். ஓகே, சூப்பர்மேன் கை இது நினைக்கிறேன். இதனால இது இந்த பேர் வந்து நான் வைக்கிறேன் சூப்பர் கை. நெக்ஸ்ட்டு இந்த கைக்கு வந்து பச்சை கை. இது வந்து பச்சை கை தான் இது பேர், ஏன்னா பச்சை கலரில் இருக்குதா. இங்கே பாருங்கள் எப்படி முயல் மாதிரி துள்ளி போயின்னு இருக்கேன். ஓகே, இது நடக்குது ரெட் கலரு. ஓகே, அந்த இடத்துல ஏதோ இருக்குது, வாங்க நம்ம இதை வந்து கீழே தள்ளி விடுவோம். மேலே இருக்குது, இங்கே ஒரு புடி மாடை இருக்குது. புட்ரா, எடுத்து கீழே வந்தாச்சு. ஓப்பா, நான் கூட இது ரொம்ப தூரம் தாவும் நினைக்கிறேன். ஏதோ ஃப்ளூக்கில் வந்துட்டேன். இங்கே
சத்தியமாக ஃப்ளூக்கு. அப்பாடா. ஓ என் மேலே தாவி போகணுமா? ஏய் என்னடா இது என்னால் ஸ்க்ரீனு திருப்ப முடியல. ஒன்றும் லைட்டாக பக் இருக்குது சாப்டர் 3ல். ஓகே அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் எப்படி ஒரு மாதிரி ஸ்டைலாக இருக்குது. என்னடா இது போச்சுடா பசில்ரா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா வந்து இப்போ a ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab² ஓகே. இப்போ வந்து நான் வந்து இதெல்லாம் திருப்பி கனெக்ஷன் இங்கே தரணும். ஓகே இந்த கனெக்ஷன் வந்து இங்கே தரணும். இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன் தான் இந்த டோருக்கான கனெக்ஷன். ஓகே இதுதான் நான் கரெக்டான இதுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து இதுக்கு மேலே மாற்று இது போய் அப்படிக்கா தருது. ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக மாற்று. ஓகே இதுக்கு வந்து இது வந்துடுச்சா? இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம இந்த சைடுக்கு மாற்ற போகிறோம். இந்த சைடுக்கு. ஓகே இப்போ நம்ம வந்து மேலே போகிறோம். இதோ பாருங்கள் இந்த இடத்துல தான் இருக்குது. கரெக்டாக நம்ம இதை எடுத்து இது உள்ளே அடிக்கணும். அவ்வளோதான் கைஸ் வந்துடுச்சு. மஜ்ஜாவாக வந்துடுச்சு. ஓகே மஜ்ஜாவாக நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த கதவை திறந்துடுச்சா? இப்போ நம்ம வந்து டைரக்ஷனை வந்து இப்படிக்கா மாற்றணும். இதை மாற்றணும். இதை நம்ம இப்படிக்கா மாற்றிட்டு இது இருக்குல்ல இதை நம்ம வந்து இது கூட மாற்றணும். இது வந்து இதை ஃபேஸ் ஆன மாதிரி இருக்கணும். ஓகே அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து இதை எடுத்து இப்போ நம்ம வந்து இதை எடுக்கணும். ஓகே இப்போ நான் வந்து இதை அடிச்சிடுறேன். இப்போ வந்துருக்கு பாய்ஸ். ஐயோ நான் அப்படிக்கா அடிக்கணுமே, தப்பு பண்ணிட்டேன், சாரி. இப்போ வந்திருக்கோம். அவ்வளோதான் வந்துருச்சா? மஜ்ஜாவாக வந்துருச்சு கைஸ். நமக்கு பிரெயின் இருக்குது. ஓகே இப்போ நம்ம வந்து இதை வரட்டும். ஓகே இப்போ நம்ம வந்து வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பேட்ரி இருக்கணும். அப்போ தான் வந்து இப்போ போகணும். இப்போ வாங்க இப்போ கரண்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை மாற்றுவோம். கமான். இங்கே பாருங்கள் இந்த கரண்ட் எங்கெங்கேயோ போகுது. இங்கே ஒரு கரண்ட்டு போகுது, இங்கே போகுது. வெயிட் பண்ணுங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இந்த இடத்துல வேறு வழியே இல்லையே. ஆனால் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த இடத்துல வந்து கேட்னாப் வந்து இப்படி வருமா? சரி ஓகே அது வந்தானா வரலான்னா நமக்கு என்ன. ஓகே வாங்க. இப்போ நம்ம வந்து இந்த கேஸ் டைவர்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இப்போ நம்ம அவ்வளோதான் ஈஸியாக முடிச்சிடலான்னு சொன்னால் அதுக்குள்ளே பவர் கட் ஆகிடுச்சு. ஓகே பவர் கட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெளில போய் பார்ப்போம் என்ன பவர் கட் ஆகிடுச்சு அப்புறம் போய் பார்ப்போம். ஓகே கமான். மேக்ஸிமமாக இந்த வீடியோ வந்து ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து அந்த கேஸ் ப்ரொடக்ஷன் ஜோன்லேருந்து வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஒலிக்கிட்ட கேட்கணும் கைஸ். கரண்ட் வர போயிடுச்சா? அதனால் இந்த ஒலிக்கிட்ட கேட்கணும். அப்போ தான் இந்த ஒலி எதோ சொல்லும். அது வரைக்கும் தான் பார்க்குறேன். ஓகே இப்போ நம்ம வந்து டப்புன்னு போய் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரோம். வேறு ஃபோன் எடுக்கிறாளோ தெரியலையே. இதை அமுச்சு விட்டுக்கிறாளோ வேறுங்க. சேவ் வேறு ஆகுது. அப்போ இதை கண்டிப்பாக அமுச்சு விடுவா. ஓகே கீ மாதிரியே தான் இருக்குது. ரீஸ்டோர் பவர் இன் ஹோமு ஸ்வீட்டு ஹோமா. அது எங்கடா இருக்குது? ஹோம் ஸ்வீட் ஹோம்னு சொல்கிறாங்க, கேட்டு நாப்புன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே தெரியலையே. சரி ஓகே ஹோம் ஸ்வீட் ஹோம் எங்கே இருக்குதுன்னு தெரில. வேறு கண்டுபிடிக்கணும் போல். இது கீழே போகுது. இது ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. இது இல்லை ஹோம் ஸ்வீட் ஹோமு. இது வேறு ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் இது ஹோம் ஸ்வீட் ஹோம் கிடையாது. அதுதான் ஹோம் ஸ்வீட்டு ஹோமுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ் அதான் ஹோம் ஸ்வீட் ஹோமு அதான் நினைக்கிறேன். அப்படிலாம் அந்த பெரிய பங்களா மாதிரி இருக்குது. அங்கே தான் போயாகணும். இதான் ஹோம் ஸ்வீட் ஹோம்னு நினைக்கிறேன். ஓகே கமான். ஆமாம் கைஸ் இதான் ஹோமு ஸ்வீட்டு ஹோமு. ஓகே வாங்க போவோம். வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கதவை திறந்துட்டு போவோம். ஐயோ கைஸ் கேட்னாப்போட இது இருக்குது. அதுன்னா அந்த ஆறு இருக்குது. இது வந்து இருந்தோன்னா நம்ம நைட் மார்க்குள்ளே போயிடுவோமே. ஐயோ இந்த யார் இது? புஞ்சோ பண்ணி இருக்குது கைஸ். இவக்கிட்ட புஞ்சோ பண்ணிக்கு வர. இவ தான் புஞ்சோ பண்ணியோ இருக்கலாம். இது யார் இது? இந்த இடத்துல ஃபுல்லாக புடியாக இருக்குது. பால்ஸில் இருக்காளா? சரி ஓகே இப்போ உள்ளே போய் தான் ஆகணும். ஆல் தான் கைஸ். இப்போ நம்ம ஒரு நைட் மேர்க்குள்ளே வந்துட்டோம். இப்போ செம்மையாக லாக் அடிக்குது எனக்கு. இப்போ வந்து ஒரு நைட் மேர்க்குள்ளே இருக்கிறோம். இங்கே பாருங்கள் நம்ம வந்த கதவு காணோம். இப்போ நம்ம நைட் மேரில் தான் இருக்கோம். ஓகே இங்கே பாருங்கள் நம்ம கையை வேறு காணோம். நம்ம அது பேர் வந்து கிராப் பேக் அதுவும் காணோம்.
அட பாவிங்களா, எங்கடா என்னோட கையை காணோம் சொல்கிறீங்க? எல்லாம் காணாம போயிடுச்சு கைஸ். தெரியாமல் இந்த நைட் மேர்க்குள்ளே வந்துட்டோம். வேறு இதுக்கு வேறு இம்மா பண்ணுவீங்களாடா? சரி, இதுனா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுவேன். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணோம்? தப்புன்னு எதா ஓகே ஹாப்பி இப்படிக்கா போகுது. இது என்ன வழி? அந்த இடத்துல முட்டு சந்து நினைக்கிறேன். தெரியல, அங்கேயும் ஒரே வழி தான் இருக்குது. சரி, நம்ம இப்படியே போவோம். இது நடக்குது ட்ராஜிக் நியூஸ். ட்ராஜிக் தான் வந்து சோகமான நியூஸு. லோக்கல் அத்தன்டிகேஷன் ரிப்போர்ட்ஸு. இங்கே குழந்தைங்க காணாம போகாம அது நடக்கிற விஷயம் தானே. ஆகும்னா குழந்தைங்க காணாம போயிடும். இதெல்லாம் நடக்கிற விஷயந்தான். திஸ் இஸ் வாட் தே ஹேட் டு சே குவட்டு. சரி, இந்த நகம் இப்படி தான் போகுது. ஃபுல்லாக கேட்னாப் நகம் தாங்க. அதான் இப்படி புரண்டு வச்சுருக்குது. இருக்கிற வேலையே இல்லை. இது எங்கேயும் ஃபோன் அடிக்குது. எங்கே ஃபோன் அடிக்குதுன்னு தெரியலையே. அங்கே தான் கதவு ஓப்பனில் இருக்குது. அப்போ அங்கே தான் ஃபோன் அடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். வாங்க, ஃபோன் அடிக்கிறாங்க தான். இந்த ஒல்லி தான் பேச வர வேலை என்ன இந்த ஒல்லிக்கு. யூனிட்டி ரன்னா 6 அடி ஓடின்னு தான் இருக்கேன். கட்டுனாப்பு கேட்னாப்பு எங்கடா இருக்க நீ? இங்கே பாருங்க, நம்மளோட எட்டி பார்த்தாங்க கேட்னாப்பு. ஓ, பயப்படுறான் போல். டிஸ்பிளேட் பேக்கம் ஃப்ளூட்விங் இன்சூரன்ஸ். சரி, என்ன எங்க சும்மா அவனா இந்த பாப்பி பிளேட்டை பற்றி பேசிட்டாங்க. லைட்டு வேறு அவனா ஆஃப் ஆன் ஆகுது. சரியில்லையே. சரி, ஓகே. இந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரி இருந்தது. அது கேட்னாப்போட கண் மாதிரி இருந்தது. அது கேட்னாப் தான் நினைக்கிறேன். கேட்னாப்போட கண்ணு மாதிரி இருந்தது. நான் பார்த்தேன், கேட்னாப் தான் அது. இல்லை கேட்னாப்பாக வேறு ஏதாவது பல்பா? நான் சொல்ல கேட்னாப் தாங்க. இங்கே பாருங்க எப்படி பார்க்குது பாருங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, வாங்க இப்படிக்கா போவோம். ஓ, சுற்று வழியா இது? சுற்று வழி கைஸ். ஒரு இடத்துக்கு தான் வரும். அப்போ வேறு ஏதோ வழி இருக்குதா அப்பப்போ? ஏய், முட்டி சொல்லுறா, வந்த வழியும் காணும். ஓ, இப்படி சுற்றினே இருக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன? டேய், என்னடா இந்த வழியும் காணும்? என்னடா அந்த வழியும் காணும்? அப்பா வந்தாச்சு. என்னடா இது பக்கா இல்லைன்னா இப்படி தான் தெரில. இப்படி தான் இருக்குமா தெரில. ஓகே, நம்மளோட இதுக்கு ஒரு இன்ட்ரோ கண்டுபிடிக்கணுங்க. சரி, இப்படிக்கா போவோம். இது புது வழியாக இருக்குது. நம்மளோட சேனலுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி கண்டுபிடிக்கணும். கெட்டப் ஆல்ரெடி கெட்டப்பில் தான் இருக்கேன். டேய், என்னடா இவன் இங்கே எங்கேயும் ஓடின்னு இருக்காங்க. டேய் கேட்னாப்பே, நீ என்ன இங்கே சுற்றின்னு இருக்க? அவ்வளோலாம் நீ வரக்கூடாது. என்ன ஃபைனல் பாஸ் கிட்ட வந்துட்டோமா? இது 3.5 மணி நேரம் கேம் பிளே தானே சொன்னாங்க. தெரியலையே. சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம போவோம். அங்கே ஒரு டோர் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன ஆக போகுது தெரியலையே. கடவுளே காப்பாற்று, என்னை மட்டும் காப்பாற்று. நான் போஸ்ட்டு போட்டிருந்தேன் பாப்புலேட்டம் 3 வேணுமான்னு. நிறைய பேர் வேணும்னு தான் சொன்னீங்க. ஆனால் நான் வந்து போட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு சிடி இருக்குது. இதை எடுத்துப்போம். சிடி எடுத்தாச்சு, போட்டாச்சு. இப்போ வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். Greetings, employees, and welcome to your first day here in Playtime. We're certain that in the days to come, you'll find your new family here every bit as loving and supportive as your own. Feel free to wander the halls, sit in the mess for lunch, or watch our children play and learn to their little hearts' content. Join the innovationists where the bounds of science are continuously pushed, or join the counselors of Playcare whose diligence and care for our children will help shape a brighter future. Just you see. Now, every one of you has your part in that future, so should you come back tomorrow feeling unhappy for where you are or what you've done, worry not, for your supervisor is here and happy to listen. And should you come back years later, your conscience finally getting the better of you, may you descend into the dark and the dust, finding all that awaits you are incomprehensible horrors, each hungry for your return, each eager that they might find you. Perhaps they'd smile at you from a shadow, their smiling mouths full of teeth and meat and plastic, watching and waiting patiently for their turn at a warm welcome.
என்னடா இது திடீர்னு ஹகி உகியை காட்டிட்டு பல்லெல்லாம் இப்படி இருக்குது. இப்போ என்ன ஹகி உகி வரப்போதா இந்த டிவிலேருந்து வந்தால் எனக்கு என்ன இப்படி ஜம்பை போட்டு வெல்கம் டீ வருதுடா. என்னடா நான் சொன்னது உண்மையாகிடுச்சு. ஐயோ சேசின்னு வேறு அவங்க வச்சுட்டாங்களே. ஐயோ கடலே சீக்கிரமா போ. முட்டு சந்தை கைஸ் செத்துட்டானா? அப்போ நைட் மேலே செத்துட்டேன். அப்போ உண்மையில் நான் சாவாம தானே இருப்பேன். ஓகே வாங்க நம்ம விளாட்லாம் இன்னும் கொஞ்ச நேரம். ஓகே இப்போ நம்ம வந்து அந்த நைட் மேர்லேருந்து வந்தாச்சு. ஓகே இப்போ வந்து நம்ம வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் போவோம். நம்ம இப்போ வந்து இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணணும். எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்த விட்டு ஓடணும். இதுதான் நம்ம இவளோட வேலை. இப்போ நம்ம வந்து இப்படி தான் வந்தோம். இந்த கதவை திறப்போம். இந்த கதவை திறக்க முடியல. வேறு என்ன பண்ணோம்? கதவை திறக்க முடியல. ஓகே வேறு தான் ஏதோ வழி பார்க்கணும். ஓகே இங்கே பாருங்கள் கேஸ் மார்க்ஸ் இருக்குது. ஓ இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி எக்யூப்டு அண்ட் அன்எக்யூப்டு. என்னடா இந்த இடத்துல கார்டு இருக்குது. கார்டு. ஓகே இங்கே பாருங்கள் கேஸ் இருக்குது. ஓ இப்போ வந்து நம்ம எப்பப்பெல்லாம் இந்த கேஸ் வைப்போம் நைட் மார்க்கு போயிடும்ல. அந்த கேஸ் வாசிக்காமல் நம்ம வந்து இந்த கேஸ் மாஸ்க் போட்டோன்னா நம்ம வந்து தப்பிடலாம். ஓகே ஓ இந்த டோர் தான் அந்த டோரா? ஓகே 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 இப்போ வந்து இந்த டோரை தப்பி விடு. ஓகே ஓகே இப்போ வாங்க போவோம். இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல கை ஸ்கேன் பண்ணுமா? ஓகே இப்போ ஸ்கேன் பண்ண சீக்கிரமாக ஸ்கேன் பண்ண டைம் ஆகுதுல்ல. ஓகே என்னடா கதவு தர. ஐயோ கேசட்டு எனக்கு தேவலப்பா. சும்மா உன்னா இந்த பாப்பி பிளேட்டம் தான் பெஸ்ட்டு. இந்த இடத்துல நிறையா என்ன சொல்கிறது, இந்த இடத்துல நிறையா என்ன வரும், அது வரும், இது வரும், நீங்களாம் வாங்குங்க சீப்பாக இருக்கும். சும்மா இது கேட்டுன்னு ஓரளவுக்கு கேட்டாலும் பரவாயில்ல. சும்மா கேட்டுன்னே இருக்காங்க. எரிச்ச வருமா எனக்கு வராதா சொல்லுங்கள். ரொம்ப கோவமாயிட்டோம் போல். ஓகே ரைட் கமான். இந்த இடத்துல பேட்ரி வைக்கணும். உங்களுக்கு ஒரு வேலை இல்லை பேட்ரி வைக்க சொல்கிறாங்க. இப்போ வாங்க நம்ம வந்து இந்த இடத்துல மேலே ஒரு பிடிமானம் இருக்குது. பிடிமானத்தில் போவோம். ஓகே வந்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும் எனக்கு சத்தியமாக தெரியல. என்னடா இது எல்லாமே பூட்டி அந்த இடத்துல இருக்குது. அந்த பியர் ஆகு தானே? ஆமாங்க சவந்தா. இவன்ட்டு ஒரு பேட்ரி இருக்குது. குர்ரா பேட்டரியா பைத்தியக்காரா எடுத்து வச்சுக்கலாம் அவனா பேட்ரியை. சரி ஓகே இப்போ நம்ம வந்து வாங்க நம்ம வந்து வழியிலே போவோம். கதவை வர்றா கதவை. ஐயோ இது என்னடா இடம்? எனக்கு சத்தியமாக இந்த இடமே தெரியலையே. ஓகே இது என்னடா? டேய் கிசிமிசி நீ தான் இங்கே உட்காந்து பண்ணின்னு இருக்க. சாரி இது அவளோட சின்ன வயசு போட்டான்னு நினைக்கிறேன். இப்போ அவளை பொம்மை ஆக்கிட்டாங்க பாவம். ஓகே இப்போ வாங்க நம்ம இந்த இடத்துல பேட்டரி வச்சாச்சு. இந்த பட்டன் வச்சாச்சு. கரண்ட் வந்துடுச்சு. கரண்ட் வந்துடுச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து மேலே போக போகிறோம். மேலே என்னென்னாலும் ஐட்டம் இருக்குது நமக்கு தெரியலையே. ஓகே வா இப்போ போட ஃபுல் ஸ்பீடில் போயாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து என்ன பண்ண போகிறது தெரியல. இப்போ நம்ம கையை மாற்றிப்போம். ஏன்னா அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஒன்று பார்த்தேன். ஓகே இதை எடுத்து மேலே வை போடு மேலே. இந்த இடத்துல ஒன்று வைக்கணும். அதை எடுக்க முடியுமா? சீக்கிரமாக. ஓகே ஏற்றுறேன். ஐயோ போயிடுச்சு. ஃபஸ்ட்லேருந்து ஆடணுமா? அங்கே ஒன்று இருக்குது கைஸ். இருங்க நம்ம போய் டப்புன்னு எடுப்போம். ஓகே இருங்க. நெக்ஸ்ட்டு சேவ் வந்தோடனே நம்ம வந்து இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு சேவ் வந்தோடனே கேம் பிளே முடிச்சுக்கலாம். ஓகே நம்ம வந்து இப்போ வந்து இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்க. வச்சாச்சு போயாச்சு. எங்கடா இடம் அது இருக்குது. ஓகே இவனடா நம்மளே பார்க்கலாம். பின்னாடி பேட்டரி இருக்குது கைஸ். பின்னாடி பேட்டரி தர மாட்டேங்கிறியாடா மூக்காண்டி.
ரா ஓகே இப்போ வாங்க இந்த டோருக்குள்ளே போயிட்டு தலைவன் அப்படிதான் பார்த்துன்னு இருக்கான். இப்போ நம்ம தலைவனை அப்படியே திசை திருப்பிட்டு நம்ம பேட்டரி எடுத்தாச்சு. ஓகே ஏன்னா இயல்பாகவே நான் இப்படி தான் பேசுவேன். ஏன்னா நான் ஒரு யூடியூபர். ஓகே கமான் கீழே போடு. கமான் சீக்கிரமாக போடா. ஐயோ தெரியாம இது வேறு பண்ணிட்டேன். கமான் டோரை ஓப்பன் பண்ண. ஓகே ஈட்டு யூசி பிட்டு என்னடா இது சொல்கிறது. ஓகே இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி போகுது. ஓகே இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வச்சாச்சு பேட்டரி. இன்னும் நம்ம 2 பேட்டரி வைக்கணும். ஓகே இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி இருக்குது. இது எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை வச்சாச்சு. அதை திறந்தாச்சு. இதை எடுத்தாச்சு. இந்த இடத்துல வைக்கணுமா? ஆமாம் இந்த இடத்துல வச்சாச்சு. சீக்கிரமாக வைக்கணும். கமான் சீக்கிரமாக போயிடுச்சு பரவாயில்ல. இன்னும் வைக்கணும். அப்புறம் அதுவும் சீக்கிரமாக போடா. ஓ லாகா சரி பரவாயில்ல லாக் அப்புறமா ஏதாவது பரவாயில்ல. நீ டக்குனு கதவை மட்டும் தர போகலாம். சரி ஜம்ப்ஸ்கேர் பண்ண பார்த்தாங்க. நான் வந்து ஏதோ கொட்டி மணிக்கு நினச்சேன். பயம்லாம் இல்லை. இதே குட்டி கேட்னாப்பு பயம்லாம் இல்லை. குட்டி கேட்டுனாப்பு. ஓகே கைஸ் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம வந்து பேட்ரி மட்டும் எடுக்கணும். ஓகே பேட்ரி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும். ஐயோ இது போடுற மாஸ்க் போடுறோம். நல்ல இது நம்ம அதே கேட்னப்பு கைஸ். ஓகே கமான் கேட்னப்பு தான் ஜம்ப் ஸ்கேர் பண்ணுறேன் கைஸ். கேட்னப்பு சாப்பிட்டு தெரியுது லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது சாப்டர் 2லாம் அதெல்லாம் பயம் மாதிரி இல்லை. சுத்தமாக பயம் இல்லை. சாப்டர் 2லாம் அது என்ன டப்பா மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒரு கேமு பட் ஸ்டோரி படி நல்லா இருக்குது. சாப்டர் 1 நல்லா தான் இருந்தது. பயம் இல்லை. சாப்டர் 2ல் தான் லைட்டாக பயம் இருக்குது. 3ல் தான் பயம் இருக்குது. ஏன்னா வந்து அவன் ஸ்டாக் பண்ணுறான். அதே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. அவன் மூச்சு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஓகே வந்தாச்சு. லாஸ்ட் பேட்டரி அழுத்தியாச்சு. நம்ம வந்து இந்த வழியாக போகிறோம். தப்பிக்க போகிறோம். சேவ் மட்டும் ஆயிடுறா. சீக்கிரமாக சேவ் ஆகிடு. அதனால் ரொம்ப நேரமாக போகணும். லாஸ்ட் கடைசியாக சேவ் வரும்ல அந்த சேவில் நம்ம போயிடலாம். என்னது அப்படிக்கா போகுது? ஓ நம்ம இது வந்த வழியா? இதோ போன கைஸ் நான் வேறு அப்படியே போயின்னு இருக்கேன். ஓகே கை ஸ்கேன் பண்ணுமா? ஸ்கேன் பண்ணிக்கூட எவ்வளோ பண்ணிக்கூட சீக்கிரமாக போனால் சரி. ஓகே கமான் அண்ட் வி காட் அனதர் பசில். ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எது ஓப்பன் பண்ணணும்னா இது ஓப்பன் பண்ணோம். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஐயோ லைட்டாக தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கரண்ட் வந்து ஏன்னா இந்த கரண்ட் வந்து இப்படிக்கா போய் இது ஓப்பன் பண்ணுது. ஓகே ஸோ அப்படி நான் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் இப்போ வந்துச்சு. இப்போ நம்ம வந்து இதில் போகிறோம். இப்போ வந்து இந்த இது நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இது பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஐயோ புட்ரா கரெக்டாக இது வந்து நான் இப்படிக்கா ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என்னால் அப்படி பண்ண முடியல. ஸோ அதனால் இது இருக்குல்ல இதை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணி இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது இருக்குல்ல இதை நம்ம வந்து இப்படிக்கா மாற்றிடணும். அப்புறமா இது இருக்குல்ல இதை நம்ம வந்து இந்த கையை வந்து இப்படிக்கா வச்சுக்கணும். ஓகே இது இப்படி வச்சுட்டு இதை ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து நானே ஓனாக பண்ணுறேன். அப்புறமா இது இருக்குல்ல இதை இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதை இப்படி வச்சுக்கோங்க. நான் வந்து இதில் முதல்ல பிடிச்சிக்கிறேன். இருங்க இந்த இது வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிறேண்ணா. ஓகே அவ்வளோதான் வயசு. இந்த வே டு ரிட்டன் பேக் டு தி டூம். அதான் அந்த இடத்துக்கு போக சொல்கிறாங்க. அதுதான் சொல்லாமல் சொல்கிறாங்க. நம்ம இந்த கையை மாற்றி வச்சுப்போம். இந்த கை தான் நல்லா இருக்குது ஏன்னே தெரில. இதுதான் எல்லாமே எல்லாத்தோடையும் நல்லா இருக்குது. ஓகே கமான் சீக்கிரமாக என்னடா மாட்டிக்கிட்டேன். என்னடா பொம்மைலாம் மேலே இப்படி ஆகுது. கமான் அதுக்கு சேவ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போவோம் காசு பண்ணமா. டே வாடா கிட்ட வாடா போ சீக்கிரம் போ. சீக்கிரமாக வா. சீக்கிரமாக போ.
ஓகே வாங்க நம்ம வந்து உழைக்க போவோம். அவ்வளோதான், இந்த இடத்துல வந்து நம்ம கரண்ட்டு சப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த கரண்ட்டை எடுத்து நம்ம திருப்பியும் கேஸ் இது பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் இடத்துக்கு போனோம். அவ்வளோ சீக்கிரமாக இப்படி கேம் போட்டாங்க. 3 மணி நேரம் கேம் ப்ளே. ஏன்டா 3 மணி நேரம் வைக்கிறீங்க? 1 மணி நேரமே நல்லா விளையாட முடியல, 3 மணி நேரம் வைக்கிறாங்க. அநியாயமாக இல்லை. ஓகே இப்போ நம்ம வந்து போவோம். என்னடா இது கிசிமிசி? ஓ நம்மளை கடிக்க வராங்க. பாப்பி சொல்கிறா அவன் வந்து எதுவுமே தப்பாக பண்ணல அப்படின்னு சொல்கிறான். we are actually here to help அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா நான் சொல்கிறேன், நாளை எனக்கு வந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது. எக்ஸாம் முடிஞ்சோடனே வர வீடியோஸ் எல்லாம் மஜ்ஜாவாக இருக்கும். எல்லாமே இன்ட்ரோ போட்டு வரும். இன்ட்ரோ வந்து நான் வந்து என்ன பாட்டுக்கலாம்னா மொத்த தோரா அது எந்த பாட்டெலாம் வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு தான் நான் வெயிட்டும் பண்ணுறேன். ஓகே இதுதான் பார்க்கல. இவ ஒருத்தவ வள கொலன்னு பேசின்னு இருக்கா. நான் எப்போ நெக்ஸ்ட்டு சேவ் ஆகணும்னு பார்க்குறேன். ஏன்னா திருப்பி நான் ஆட முடியாது. நெக்ஸ்ட்டு சேவ் வரும் பார்க்குறேன். இது என்ன பூ மாறிக்குது. இதை பூவிலேருந்து தான் இவ்வளோ பார்த்தோம். இந்த பூவாண்டி பேர் பூவாண்டி. பாப்பியில் பூவாண்டி. ஓகே அழுத்திட்டா. இப்போ நம்ம வந்து இந்த லிஃப்ட்டு வரும். ஓகே கிசிமிசி நீ அங்கே இரு, நான் போயிட்டு வரேன். மேலே போய் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஒரு ப்ளக்கு மாதிரி வரும். அந்த ப்ளக்கை ஆன் பண்ணணும். ஓகே வாங்க டப்புன்னு போவோம். வந்து கார்னரில் நிற்போம். அதனால் புலம்ப ஆரம்பிச்சுதான். நான் உன்னை எனிமையில் நீ எனக்கு வேணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதான் நான் டெய்லியும் பண்ணின்னு இருக்கேன். ஒன்ட்ட மாற்றின்னு மூச்சு. இங்கே பாருங்கள், மேகத்தை நான் தொட்டுட்டு வந்துட்டேன். போலி மேகம் தான். அம்மா தூரமாக போகுது. ஓகே வேறு எவ்வளோ தூரம் போதும் பார்ப்போம். இந்த மேகத்தை தொட முடியுதா பார்ப்போம். எல்லாமே இதை தொட்டுருச்சு. அது தொட்டுச்சா எல்லாம் கிட்ட மட்டும் போயிட்டு அந்த சேட்டில். ஓகே இப்போ நம்ம வந்து இதை பட்டனை அழுத்த போகிறோம். do the honors. இப்போ லைட்டாக லேக் அடிக்குது. என்ன சுத்தமாக செம்மையாக லேக் அடிக்குது. அழுத்திட்டேன். நீனா அங்கே பார்க்குற? ஐயோ நான் குச்சி போகலான்னுக்கா. யார் கம்மிங் பை நோ. நான் டப்புன்னு கீழே போகிறேன்ப்பா. பேசுகிறதெல்லாம் சத்தியமாக தாங்கிக்க முடியும். நான் போகிறேன். ஓகே இப்போ நம்ம வந்து வந்தாச்சு அந்த இடத்துல இருந்து. இப்போ நம்ம வந்து ஒன்றே வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இப்படிக்கா வந்தாச்சா. இந்த ஃப்ளக் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஃப்ளக் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த ஸ்டாச்சு கீழே வைக்க போகிறோம். இது பாருங்கள் எவ்வளோ தூரமாக வரும், நீங்களே பாருங்கள். இப்போ எனக்கு வர செம்மையாக லேக் அடிக்குது கைஸ். லேக் ஃபிக்ஸ் பண்ணுங்கடா. செம்மையாக லேக் அடிக்குது. எல்லாம் சுத்தமாக இந்த ஒல்லி வேறு சும்மா ஃபோன் அடிக்க வேண்டியதே கடுப்பில் இருக்கேன்டா. நானே வெட்டி போட்டு போயினே இருக்கேன்டா. சரி என்ன நம்மள இது மாதிரி பார்த்துனுக்கா போல. அந்த வயசு வச்சாச்சு. இது பாருங்க, இப்போ வந்து இந்த ஹோம் சீட் ஒன்றும் வச்சாச்சு, ஸ்கை டூம்லேயும் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வேறு எங்கே வைக்க போகிறோம்னா ஸ்கூலில் வைக்க போகிறோம், ஆஃபீஸில் வைக்க போகிறோம். 50% வந்துடுச்சு. ஓகே ரீஸ்டோர் பவர். சேவிங் ஆயிடுச்சா? சேவிங் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ரீஸ்டோர் பவர்னு போடுவாங்க. இது எல்லாமே ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கூலுக்கு தான் போகணும். ஸ்கூல் வந்து ஸ்கூலில் தான் வாங்கியிருக்கோம். ஸ்கூலுக்கு தான் நம்ம போய் ஆகணும். அதனால நம்ம அதுக்கு தான் போகிறோம். ஓகே ஸ்கூலுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இங்கே டக்குன்னு சேவ் ஆனால் பரவாயில்ல. சேவ் ஆகிடுடா ப்ளீஸ்டா, போதும்டா. என்னால் விளையாட முடியலடா. எனக்கு நிறைய வேலை இருக்குதுடா. நான் ஒரு ஷார்ட்ஸ் எழுதி போட்டேன். நான் சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் சில வீடியோவில் முக்கியமாக சில இதெல்லாம் சொல்லணும். அது வந்து சில இதெல்லாம் நான் ஷார்ட்ஸ் ஒன்று இதில் போட்டேன். திருப்பி இந்த ஒல்லி. ஓகே கைஸ் சேவ் ஆகிடுச்சு. ஓகே கைஸ் நம்ம வந்து இந்த இதோட நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம்.
அடுத்த கேம் பிளேயில் நம்ம வந்து பார்ப்போம். பாய்.